ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன்ஸோட வீடியோஸ் ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்ணலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருந்து போற்றுதும். விருந்தினரை போற்றுதல் எத்தகைய கடமையாக இருந்தது? எத்தகைய கடமையாக இருந்தது? இல்லற கடமையாக இருந்தது. விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்தியவர் யார்? கண்ணகி. கண்ணகியின் விருந்தோம்பல் பற்றிய செய்தி இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார்? கம்பர். விருந்தினருக்கு உணவிடுவோரின் எதை ஜெயங்கொண்டார் ஓமையாக்கியுள்ளார்? முகமலர்ச்சி. தனித்து உண்ணாமை எதன் அடிப்படை? விருந்தோம்பல். அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணார் என்று கூறியவர் யார்? இளம்பெருவழுதி. உண்டால் அம்மை இவ்வுலகம் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. புறநானூற்றில் உண்டாலம்மை இவ்வுலகம் இடம்பெற்ற பாடல் எண் எது? 182. பண்டை தமிழர்கள் விருந்தினரை எத்தனை அடி நடந்து சென்று வழி அனுப்பினர்? 7 அடி சென்று வழி அனுப்பினர். காலின் 7 அடி பின் சென்று இடம்பெற்ற நூல் எது? பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் எந்த பாடல்? எத்தனையாவது பாடல்னா 142. வறிய நிலையிலும் விருந்தளித்ததை எடுத்துக்காட்டும் நூல் எது? புறநானூறு. விதைக்காக வைத்திருந்த எந்த தானியத்தை விருந்தளிப்பதற்காக பயன்படுத்தினர்? திணை. பழைய வாளை பணயம் வைத்து விருந்தளித்தவர் யார்? தலைவன். பழைய வாள் மற்றும் சீரியாழை பணயம் வைத்து செய்த விருந்தோம்பல் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் யாரை வரவேற்றனர்? பாணர்களை வரவேற்றனர். நெய்தல் நிலத்தவர் பாணர்களுக்கு வழங்கிய உணவு எது? குடல் மீன் கறி. நெய்தல் நிலம்னாலுமே கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? மீன் தான் கிடைக்கும். ஸோ குடல் மீன் கறி. வீட்டின் வாயிலை அடைப்பதற்கு முன் என்ன கேட்கும் வழக்கம் இருந்தது? உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் எவை பெருகின? சத்திரங்கள் பெருகின. சத்திரங்கள் யாருக்காக கட்டப்பட்டன? வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. தமிழர் பண்பாட்டில் விருந்தளிக்க முக்கியத்துவம் பெற்றது எது? எல்லாருக்குமே தெரியும், வாழை இலை. வாழை இலையில் குறுகலான பகுதி எப்பக்கம் இருக்க வேண்டும்? இடப்பக்கம் இருக்க வேண்டும். வாழை இலையின் விரிந்த பகுதி எப்பக்கம் இருக்க வேண்டும்? வலப்பக்கம் இருக்க வேண்டும். வாழை இலையின் நடுவில் எது பரிமாறப்படும்? சோறு பரிமாறப்படும். அமெரிக்காவின் எந்த மாநில தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை நடத்துகிறது? மினசோட்டா. வாழை இலை விருந்து விழா எங்கு நடைபெறுகிறது? அமெரிக்கா. வாழை இலை விருந்து விழாவை யார் நடத்துகின்றனர்? மினோசோட்டா தமிழ் சங்கம், அதுதான் நடத்துறாங்க. நெக்ஸ்ட் காசிகாண்டம். காசிகாண்டம் நூலை இயற்றியவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியரின் பட்டப்பெயர் எது? சீவலமாறன். காசிகாண்டம் எதன் பெருமைகளை கூறுகிறது? ஆப்வியஸ்லி காசியோட பெருமையை கூறுகிறது.
காசி காண்டத்தில் இடம்பெறும் முக்கிய கருத்துக்களில் ஒன்று எது? இல்லற நெறி. இல்லொழுக்கம் கூறி பகுதியில் இடம்பெற்ற பாடல் எத்தனையாவது பாடல்னா 17. விருந்தோம்பல் நெறிகள் எத்தனை கூறப்பட்டுள்ளன? 9. முகமன் என்பதன் பொருள் என்ன? நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். திருந்துற நோக்கல் என்பதன் பொருள் என்ன? மகிழ்ச்சியாக பார்த்தல். விருந்தினர் செல்லும்போது இல்லற ஒழுக்கப்படி என்ன செய்ய வேண்டும்? வாயில் வரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். வியத்தல், நோக்கல், உரைத்தல், எழுதல், செப்பல், இருத்தல், வழங்கல் ஆகியவை எவ்வகை சொற்கள்? எல்லாமே தொழிற்பெயர்கள். தல் முடிஞ்சிருக்கிறதுனால தொழிற்பெயர்கள். வருக என்பது எவ்வகை வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. கால முடிஞ்சிருக்கு, சோ வியங்கோல் வினைமுற்று. அதிவீரராம பாண்டியர் எந்த நாட்டின் அரசர்? கொற்கை நாட்டின் அரசர். அதிவீரராம பாண்டியரின் மற்றொரு நூல் எது? நருந்தொகை. அவர் எழுதிய நூல் இன்னொன்று நருந்தொகை. நருந்தொகை எத்தகைய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது? அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. கீழ்கண்டவற்றில் அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் எது? நைண்டதம். நருந்தொகையின் மற்றொரு பெயர் என்ன? வெற்றி வேட்கை. அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். ஆடுக செங்கீரை இடம்பெறும் பருவம் எது? செங்கீரை பருவம். செங்கீரை பருவம் குழந்தையின் எந்த மாதங்களில் அமையும்? 5-6 மாதங்களில் அமையும். செங்கீரை எதை போன்றது? காற்றில் ஆடுவதை போன்றது. சிலம்பு கிண்கிணி எங்கு அணிவன? காலில் அணிவன. அரைஞான் எங்கு அணிவது? இடையில் அணிவது. சுட்டி எங்கு அணிவது? நெற்றியில் அணிவது. குண்டலம் குழை எங்கு அணிவன? குண்டலம் குழை காதில் அணிவன. சூழி எங்கு அணிவது? சூழி என்பது தலையில் அணிவது. சுட்டி நெற்றியில், சூழி தலையில் அணிவது. ஆடுக என்பது எவ்வகை வினைமுற்று? கால முடிஞ்சிருக்கு, இப்பதான் சொன்ன வியங்கோல் வினைமுற்று. குண்டலமும் குழைக்காதும் எவ்வகை இலக்கண குறிப்பு? முடிஞ்சிருக்கு, ஸோ அதனால இது குண்டலமும் குழைக்காதும் வெளிப்படையாக தெரியுதுனால இது எண்ணும்மை. என்பதில் இத்து எது? இறந்த கால இடைநிலை. பதிந்து என்பதில் ஊ எது? வினையற்ற விகுதி. ஊல முடிந்தா வினையற்ற விகுதி. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை? 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழின் 2 வகைகள் யாவை? ஆண்பாட் பிள்ளைத்தமிழ், பெண்பாட் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களை கொண்டது? 10 பருவங்களை கொண்டது. பிள்ளைத்தமிழ் ஒவ்வொரு பருவத்திற்கும் எத்தனை பாடல்கள் அமைக்கப்படும்? 10 பாடல்கள் அமைக்கப்படும். பிள்ளைத்தமிழ் மொத்தம் எத்தனை பாடல்களால் பாடப்பெறும்? 100. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று? 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. குமரகுருபரரின் காலம் எது? 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். பின்வருவனவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? கந்தர் கலிவெண்பா. தொகைநிலை தொடர். 2 சொற்களுக்கிடையே சொல்லோ உருபோ மறைந்து ஒரே சொல் போல் நிற்பது எது? தொகைநிலை தொடர். ஸோ உருபோ சொல்லோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் தொகைநிலை தொடரில் அடங்காதது எது? விழித்தொகை. மதுரை சென்றார் என்பது எந்த தொகை? வேற்றுமை தொகை. தேர்ப்பாகன் என்பது எவ்வகை தொகை? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை.
தேர்ப்பாகன் என்பதில் மறைந்து இருப்பது எது? வேற்றுமை உருபும் பயனும். வீசுதென்றல் என்பது எந்த தொகை? வினைத்தொகை. வினைத்தொகை என்பது எதை குறிக்கும்? காலம் கடந்த பெயரெச்சம். வீசுதென்றல் என்பதில் வீசு என்பது என்ன? வினைப்பகுதி. செங்காந்தல் என்பது எந்த தொகை? பண்புத்தொகை. பண்புத்தொகையில் மறைந்து வரும் பண்பு விகுதி எது? மை. மார்கழி திங்கள் என்பது எவ்வகை பண்புத்தொகை? இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் இடையில் மறைந்து வரும் சொல் எது? ஆகிய. மலர்க்கை என்பதன் விரிவு எது? மலரை போன்ற கை. மலர்க்கை என்பது எந்த தொகை? உவமைத் தொகை. உவமைத் தொகையில் மறைந்து வரும் உறுப்புகளில் ஒன்று எது? போன்ற. அண்ணன் தம்பி என்பது எந்த தொகை? உம்மைத் தொகை. அண்ணன் தம்பி என்பதன் விரிவு எது? அண்ணனும் தம்பியும். உம்மைத் தொகையில் மறைந்து வரும் இடைச்சொல் எது? சிவப்பு சட்டை பேசினார் என்பது எந்த தொகைக்கு எடுத்துக்காட்டு? அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பதன் பொருள் எது? முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். அன்மொழி தொகையில் எவை மறைந்து பொருள் தருகின்றன? உருபுகளும் வேறு சொற்களும். கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தம் எது? மலர்க்கை, உவமை தொகை. கீழ்கண்டவற்றுள் வினைத்தொகை அல்லாதது எது? மலர்க்கை. கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம் தோன்றிய முக்கிய பகுதி எது? கோவில்பட்டி சுற்றுவட்டாரம். கரிசல் இலக்கியம் எத்தகைய மக்களின் வாழ்க்கையை பேசுகிறது? மானாவாரி மக்கள். கரிசல் மண்ணின் படைப்பாளி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? கு. அழகிரிசாமி. கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் யார்? கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் யாரின் மூலம் தொடர்கிறது? ஜெயப்பிரகாசம், பூமணி, தர்மன் மேற்கண்ட அனைவராலும். பாச்சல் என்பதன் பொருள் என்ன? பாத்தி. தேசாந்திரிகள் என்பதன் பொருள் என்ன? நாடோடிகள். பதனம் என்பதன் பொருள் என்ன? கவனமாக. நீத்துபாகம் என்பதன் பொருள் என்ன? மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தல் என்பதன் பொருள் என்ன? வாய் வைத்து குடித்தல். மகுளி என்பதன் பொருள் என்ன? கஞ்சி. வரத்துக்காரன் என்பதன் பொருள் என்ன? புதியவன். மந்தகாசம் என்பதன் பொருள் என்ன? குறுநகை. கோப்பல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் யார்? கி. ராஜநாராயணன். கோப்பல்லபுரத்து மக்கள் புதினம் எந்த பின்னணியை கொண்டது? இந்திய விடுதலை போராட்டம். கோப்பல்லபுரத்து மக்கள் புதினம் எந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றது? 1991. கி. ராஜநாராயணன் எழுத்துலகில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்? கீரா. அவரோட இனிஷியல் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். கீரா. கி. ராஜநாராயணன் உருவாக்கிய அகராதி எது? கரிசல் வட்டார சொல்லகராதி. கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரிசல் இலக்கியம். இந்த வீடியோட இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.